வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பேருந்து கட்டணம் குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். லாவ்ஸ் எரிவாயுவின் விலை குறித்து வெளியான அறிவிப்பு. 8 மாதங்களில் $1 பில்லியன் வாகன இறக்குமதி. பெண்கள் மீதான வன்முறைகளை மூடி மறைப்பதால் சிறுவர்கள் பாதிப்பு, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. தொடர்பான இலங்கை செய்திகள். நெட்டம்புவ உடமிட்ட பகுதியில் ஒரு வேன் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இன்று அதிகாலை 1:15 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. போலீசாரின் கூற்றுப்படி சோதனைக்காக நிறுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மீறியதால் வேன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. சம்பவத்தில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். நெட்டம்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்திற்கான பயண கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களில் குறைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் எரிபொருள் விலை திருத்தத்தில் டீசல் விலை குறைந்தபட்சம் 4% குறைக்கப்பட வேண்டும். இருப்பினும் தற்போதைய விலை திருத்தமானது 1.58% குறைப்பை மாத்திரம் பிரதிபலிக்கின்றது. எனவே பேருந்து பயண கட்டண திருத்தத்திற்கு வழிவகுக்கவில்லை என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்பட்ட எரிபொருள் திருத்தத்திற்கு அமைய டீசல் விலை ₹6 குறைக்கப்பட்டு புதிய விலை ₹277 நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதத்தில் லாவ் சமையல் எரிவாயுவின் விலை எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லாவ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இறுதியாக லாவ் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 12.5 கிலோ எடையுள்ள லாவ் எரிவாயுவின் ₹4115 விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதற்கு அமைய 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான 8 மாத கால பகுதியில் நாட்டிற்குள் வாகன இறக்குமதிக்காக $107.5 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான வெளிநாட்டு பிரிவு செயல்திறன் அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் அதிகபட்ச வாகன இறக்குமதி செலவு கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிவான நிலையில் அதன் எண்ணிக்கை $255.7 மில்லியன் ஆகும். 2025ஆம் ஆண்டில் இதுவரை ஒவ்வொரு மாதமும் நாட்டிற்குள் வாகன இறக்குமதிக்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு விவரம் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி 29.1 மில்லியன், பிப்ரவரி 22.3 மில்லியன், மார்ச் 54.0 மில்லியன், ஏப்ரல் 145.6 மில்லியன், மே 125.2 மில்லியன், ஜூன் 169.6 மில்லியன், ஜூலை 206.0 மில்லியன், ஆகஸ்ட் 255.7 மில்லியன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகள் அதிகம். ஆனால் அவற்றை துணிந்து வெளியில் கூறுவதற்கு பலரும் தயங்குகின்றனர். அதனால் அவர்களது பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே பெண்கள் தங்களுக்கு நடக்கும் வன்முறைகளை துணிந்து வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண மகளிருக்கான வாழ்வாதார உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றுகையில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த வருடம் 3600க்கும் மேற்பட்ட 10 வயதிற்கு குறைவான சிறுவர்கள் இலங்கையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் என்று சிறுவர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஆனால் இவற்றை விட கூடுதலான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம். பெண்கள் மீதான வன்முறைகளை அவர்களை மறைப்பதனால் பல சம்பவங்கள் தெரியாமலே போய்விடுகின்றன. பெண்கள் குடும்பத்தில், அலுவலகத்தில், சமூகத்தில் என பல இடங்களிலும் பல வழிகளில் வன்முறையை எதிர்கொள்கின்றனர். போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களாலும் பெண்களே பாதிக்கப்படுகின்றனர். எனவே வன்முறைகளால் பாதிக்கப்படும் பெண்கள் அவற்றை வெளிப்படுத்த வேண்டும். தமது குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதொரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றார். அடுத்து வருவன உலக செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 69ஆக அதிகரித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நேற்று இரவு ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்கள் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளன.
ரிக்டர் அளவுகோலில் 6.9, 7.9 மற்றும் 7.0 என 3 வலுவான நிலநடுக்கங்கள் சில நிமிடங்களுக்குள் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் இடிந்து விழுந்த கட்டட இடிபாடுகளில் சிக்கி 69 பேர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்து 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததினால் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் சிட்வார் மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களில் 6 சிறுவர்கள் சிறுநீரக செயலிழப்பால் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகம் தெரிவிக்கின்றன. நச்சுத்தன்மை கொண்ட டை எதிலீன் கிளைகோல் கலக்கப்பட்ட இருமல் மருந்துகளால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என விசாரணையால் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்த சிறுவர்கள் அனைவரும் 5 வயதிற்குட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஆரம்பத்தில் லேசான காய்ச்சல் அறிகுறிகளுடன் ஆரம்பத்தில் உள்ளூர் வைத்தியசாலையிடம் சென்றபோது வைத்தியர்கள் வழங்கி வழக்கமான மருந்துகள், இருமல் பாணிகள் உட்கொண்ட பின்னர் குறித்த சிறுவர்கள் மீண்டும் வந்ததாக தோன்றியுள்ளது. எனினும் சில நாட்களிலேயே சிறுநீர் வெளியேற்றம் திடீரென குறைந்து அறிகுறிகள் மீண்டும் தோன்றி நிலைமை வேகமாக மோசமடைந்து சிறுநீரக தொற்றிற்கு வழிவகுத்துள்ளது. மேலதிக சிகிச்சைக்காக மகாராஷ்டிராவின் நாக்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுவர்களில் 3 அங்கேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. வெளிநாடுகளில் நடக்கும் 20 ஓவர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க பாகிஸ்தான் வீரர்களுக்கு வழங்கிய தடையில்லா சான்றிதழை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை ரத்து செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆசிய கிண்ண கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக தோற்றதை தொடர்ந்து உள்ளூர் போட்டிகளில் வீரர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷகீன் ஷா அப்ரிடி உள்பட 7 பாகிஸ்தான் வீரர்கள் டிசம்பரில் ஆஸ்திரேலியாவில் தொடங்கும் பிக் பாஸ் போட்டியில் விளையாட இருந்தனர். அத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று நடைபெறும் சர்வதேச லீக் 20 ஓவர் போட்டிக்கான ஏலத்தில் 16 பாகிஸ்தான் வீரர்களின் பெயரிடம் பெற்றிருந்தது. தற்போதைய உத்தரவால் அதில் உள்ளவர்கள் விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி நியூட்டி பக்கத்துடன். வணக்கம்.